ஹாய் மக்களே, சென்னை சமையல் நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்டான மிக ஈஸியான மாங்காய் சாதம். மாங்காய் தித்திப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வீடியோவும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். இப்போ மாங்காய் தித்திப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி மாங்காய் தித்திப்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். 2வது வந்து மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பசங்கள் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானது மாங்காய் சாதம். மாங்காய் வந்து மேல் தோலை வந்து சீவிடுங்க. சீவிட்டு நல்ல பெரிய இதுனால நல்லா திருவி எடுத்துக்கோங்க மாங்காவை. மாங்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கிளிமுக்கு மாங்காய், நீட்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு சாதம் வந்து வடித்து ஆற வச்சுருக்கேன். பஞ்சலோக கடாய் வச்சுருக்கோம். கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து மாங்காய் சாதம் சாப்பிடும்போது நிறைய எண்ணெய் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். திட்டமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் தான் வந்து எண்ணெய் வந்து ஒட்டாமல் இருக்கும் கையில். கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். முழு உளுந்து வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். மாங்காய் சாதம் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு இல்லை நம்ம வந்து ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் கொண்டு போனால் கூட ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா வந்து செவக்கணும். நீங்கள் செவக்காமல் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி செவக்குன்னு இருக்கும். நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. 3 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறது. முந்திரி பருப்பு ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை தோல் உரிச்சதை எடுத்துக்கோங்க. நீட்டு காஞ்ச மிளகாய் இதுக்கு வந்து பயன்படுத்துறது நல்லாயிருக்கும், குண்டு காஞ்ச மிளகாயை விட. தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா வந்து செவந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம திருவிய மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து மாங்காய் திருவினது வந்து சேர்த்துருக்கும். மாங்காய் வந்து இது லைட்டாக வந்து பழுத்தா மாதிரி இருந்தது. இந்த மாங்காய் நீங்கள் செய்யும்போது செம சூப்பராக இருக்கும். செங்காயாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செங்காயாக தான் இருந்தது நான் இதை சமைக்கும்போது. மாங்காவாக இருக்கிறத விட இந்த மாதிரி செங்காயாக யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி புளிப்பு சுவையோடு அந்த இனிப்பு சுவையோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 கப்பு சாதத்தில் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு போட வேண்டாம். தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. ஆறின சாதமாக இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும். உப்பு போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்து மாங்காய் சாதம். முருகப்பெருமானுக்கு பெருமாளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ சாமிக்கு வந்து எதாவது படைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் சாதம் வந்து செஞ்சு வைங்க. ரொம்ப விசேஷமும் கூட. நல்ல மாங்காய் வந்து நல்லா செவந்து நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம சாதம் போட்டு கலரிக்கலாம். நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கும் ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைஸை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ப்ரெக்னென்ட்டே அது குழந்தை பெறும் தாய்மார்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி காலத்தில் வந்து இந்த மாங்காய் ரைஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், லெமன் ரைஸு, எலுமிச்சப்பழ சாதம் 5 வகையான சாதம் வந்து கொடுப்பாங்க சீமந்தத்தப்ப. இந்த மாங்காய் சாதமும் அதில் வந்து இடம்பெற்றிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக அந்த மாங்காய் ஸ்வீட்னஸோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செங்காயான மாங்காயில் பண்ணும்போது அது ஸ்வீட்னஸும் அந்த புளிப்பு தன்மையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இன்றியமையாத ஒரு உணவுனா இது மாங்காய் சாதமும் அதில் இடம்பெற்றிருக்கும். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான மாங்காய் சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மாங்காய் தித்திப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கூல் டயத்தில் ஆஃபீஸ் டயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு. நம்ம சேனலில் பயனுள்ள விஷயங்களே பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.